ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வச்சிருக்க பாஸ்வேர்ட் எல்லாமே நம்ம ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட நிறைய அக்கவுண்ட் ஹேக் ஆறதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளோட புவரான, வீக்கான பாஸ்வேர்ட் தான். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆன்லைன்ல நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்சைட்டே நம்ம கிரியேட் பண்ற பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இல்லையான்னு சஜஸ்ட் பண்ணிடும். ஆனா உண்மையிலேயே அந்த பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா அப்படின்னு நம்ம என்னைக்காவது செக் பண்ணிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, என்னதான் நம்ம கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ்ன்னு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுக்கான எல்லா காம்பினேஷன் உள்ள கேரக்டர்லையும் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இருக்கிறது இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணா கூட அது வீக்கான பாஸ்வேர்ட் தான். ஸோ நீங்க கிரியேட் பண்ற பாஸ்வேர்ட் மினிமம் 10 to 12 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க காமன் வேர்ட்ஸ் எதுவுமே உங்களோட பாஸ்வேர்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. காமன் வேர்ட்ஸ் அப்படின்னா 1, 2, 3, ஐ லவ் இந்தியா, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட்ல பாஸ்வேர்ட்னே கிரியேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி காமன் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. உங்களோட பர்சனல் இன்ஃபோ யூஸ் பண்ணியும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. பர்சனல் இன்ஃபோ அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட பர்த்டே டேட், உங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ற பாஸ்வேர்ட் எல்லாமே இது கீழே வரும். நெக்ஸ்ட் சேம் பாஸ்வேர்ட் நம்ம ஈஸியா பாஸ்வேர்ட் மறந்துருவோம் அப்படின்றதுக்காக எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்றது. இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எல்லா அக்கௌண்ட்டுமே ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணாம வச்சிருக்குது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதில்ல. நீங்களும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எதெல்லாம் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ எப்படி தான் கிரியேட் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ்லேருந்து ஒரு லிரிக்ஸோ இல்ல மூவி நேமோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நீங்க எடுத்து அதை கம்பைன் பண்ணி ஒரு வேர்டா ஃபார்ம் பண்ணி அதை நீங்க பாஸ்வேர்டா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்டர்ஸ்க்கு பதிலா சிம்பிள்ஸ் யூஸ் பண்றது. இங்க ஏக்கு பதிலா அட்ன்ற சிம்பிள் நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி ஐக்கு பதிலா எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம ஆல்டர்னேட்டா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓக்கு பதிலா 0 யூஸ் பண்ணலாம், ஈக்கு பதிலா 3 யூஸ் பண்ணலாம், எஸ்க்கு பதிலா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வேற என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு ஆல்டர்னேட்டான வெப்சைட்ல நீங்க பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்ட்லயே அந்த வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்க அமேசானுக்கு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரான ஏயும் லாஸ்ட் லெட்டரான எண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்வேர்ட்ல. அதே மாதிரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரான எஃப்ஐயும் லாஸ்ட் லெட்டரான கேயும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா மிடில் லெட்டரான பியும் ஆட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்கா அப்படின்றத இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட நேம் பாஸ்வேர்ட் மான்ஸ்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் நான் கிரியேட் பண்றேன். இந்த பாஸ்வேர்ட்ல கேபிட்டல் லெட்டர் இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்கு, சிம்பிள்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த பாஸ்வேர்டை கிராக் பண்றதுக்கு வெறும் 18 ஹவர்ஸ் போதும் அப்படின்னு இந்த வெப்சைட்ல சஜஸ்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்ட்ல உங்களோட நேமோ இல்ல பர்த்டே டேட்டோ இல்ல வேற ஏதாவது பர்சனல் இன்ஃபோவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வீக்கான பாஸ்வேர்டு நான் முன்னவே சொல்லியிருந்தேன். ஸோ நான் ப்ரீவியஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பாஸ்வேர்ட் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஐ எம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ன்ற அந்த சென்டென்ஸ்ல ஐ எம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். ஸோ இந்த லெட்டர்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கிறேன் என்னோட பாஸ்வேர்டில். அதுக்கப்புறம் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னா எஃபின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். கண்டிப்பாக அது உங்களோட பர்த்டே டேட்டோ உங்கள் மொபைல் நம்பரோ இருக்கக்கூடாது. ஸோ என்னோட ஃபேவரட் நம்பர் 4. ஸோ நான் அதை ஆட் பண்ணி ஸ்டார்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டையும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நீங்க வேற அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த எஃபிஐ மாத்திட்டு, சப்போஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ஐஎன்னு நீங்க டைப் பண்ணிக்கலாம், ஜிமெயில் அப்படின்னா ஜிஎம்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியா இந்த பாஸ்வேர்ட் மறக்காது. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே நான் சந்திக்கிறேன்.